வணக்கம். இன்னைக்கு திமுக பத்தின காணொளி தாங்க. ஆனா பட்டு மட்ட ரகமா நடந்திருக்குது பாத்தீங்களா. நம்மளையெல்லாம் ஒரு பைத்தியகாரன் நினைச்சு அவங்க பேசியிருக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த எராமிச, சுபவீரபாண்டிய, வீரமணி இவங்கெல்லாம் நம்மளையெல்லாம் என்னமோ கேன பசங்க நினைச்சு பேசியிருக்காங்க பாத்தீங்களா. தமிழ் குடிகளையே அழிச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்க பாத்தீங்களா. எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இந்த காணொளி பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்க ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். அப்படி என்ன இந்த காணொலியில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வாங்க இந்த காணொலியை முழுசா பாருங்க. அப்புறம் தெரியும் உங்களுக்கு இந்த காணொலி என்ன பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்னு இந்த சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. அதுல தான் இருக்குது இந்த திமுகவுக்கு பாடம் புகட்டுறது. அதாவதுங்க, தமிழ் இனத்தையே அழிக்கிறாங்கன்னா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடுறது, கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டுறதெல்லாம் தான் போர் அழிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைங்க. மொழியை அழிக்கிறது தான் அது ஒரு இன அழிப்பு. மொழியை அழிச்சாவே இனம் அழிஞ்சிருங்க. ரெண்டாவது, தமிழ் இனத்துக்கான அடையாளம் என்ன, தூய தமிழர்னா என்ன, எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணீங்கன்னு இந்த எராமேசையுமே வீரமணி கேள்வி கேட்டிருப்பாங்க. எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணி தமிழர்னா யாருன்னு இந்த ரங்கராஜ் பாண்டே எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சொல்லலாம். எப்படிங்கிறது தமிழ் எப்படிங்கிறத சொல்லலாம். தமிழர்களுடைய அடையாளம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே குடிகள், அதைத்தான் சாதின்னு சொல்றாங்க. ஒவ்வொருடைய சாதிகளும் ஒரு குடிகள் தான். குடிகள் அப்படின்னு சொல்றோம், நம்ம அதை சாதிகள்னு சொல்றோம். இந்த சாதியை அழிக்கிறேன், சமூக நீதியை உருவாக்குறேன் அப்படின்னு பெரியார் காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஆரம்பிச்சாங்க நமக்கு தெரியல. என்ன நினைச்சிட்டோம்னா எல்லாரும் சமம், ஆனா மனுஷாத்தன பேர் சமம் தானே, ஏற்றத்தாழ்வுகள் என்ன இருக்கு அப்படின்னு தான் நம்மளும் நினைச்சு இது ஒரு நேர்மையான கொள்கை. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து இப்பதான் தெரியுது. ஏன்டா சீமான் பெரியாரை எதிர்த்து இவ்வளவு தூரம் பந்தாடுறாரு அப்படிங்கிறது இப்ப புரியுது. சுபவீரபாண்டிய, அந்த எராமேச இதெல்லாம் ஏன் முட்டு கொடுத்துட்டு வந்துருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழனுடைய அடையாளம் இந்த லேப் டெஸ்ட் எல்லாமே இந்த குடிகள்ல தாங்க இருக்குது. ஒரு செட்டியார், கவுண்டர், தேவர், தேவேந்திரர், முதலியார், இந்த மாதிரி குடிகள் தான் தமிழர்களுடைய அடையாளம். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பகுதியில அடர்த்தியா வாழ்ந்து வர்றாங்க. இங்க தெலுங்கர்கள் உள்ள நுழையணும்னா என்ன பண்ணணும், அவன் வந்தா தெரிஞ்சு போயிடுவன் தெலுங்கு பேசுறான், நாயுடுனா தெலுங்க தெரிஞ்சு போயிடுவன் தெலுங்கு தான் அப்படின்னு. அதனாலதான் வைகோக்கெல்லாம் அப்படியே குமரிட்டு ஒரு பெரியார சொன்னா. ஏன்னா அந்த ஆளும் தெலுங்கு தானே. கிருஷ்ணசாமி நாயுடு 46 பேர்த்த கீழ்வணியில் வச்சு திக்கி வச்சு கொளுத்துனான்ல, அந்த ஆளும் தெலுங்கு தானே. இவங்கெல்லாம் முட்டு கொடுத்தவங்க தானே. வைகோல் கோபால்சாமி அங்க போய் முட்டு கொடுத்த ஆளு தானே. நல்லவர் வல்லவர் அப்படின்னு வாதாடின ஆளு தானே இந்த ஆளு. வைகோல் கோபால்சாமியுமே எப்பேற்பட்ட கொலகார கும்பல்னு பாருங்க. இவங்க நம்மளை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு மிகப்பெரிய வார்த்தை தான் சமூக நீதி. என்ன சமூக நீதி? நம்மளுடைய சாதி விட்டுறணும், அவங்க அப்படியே இருப்பாங்க. இசைவேளாளர் அப்படியே இருப்பார் ஐயா கருணாநிதி. ஏன்னா ஓங்கோல்ல இருந்து வந்து புதுசா கண்டுபிடிக்கப்பட்டதா. இசைவேளாளர் ஒரு சாதியே கிடையாது. அவரும் ஓங்கோல் இருந்த ஒரு தெலுங்க, அவ்வளவுதான். அது மாதிரி நாயுடு கும்பல் அங்க இருந்து வந்த தெலுங்கு கும்பல். இது கோயம்புத்தூர் பகுதியில் கொஞ்சம் அடர்த்தியா இருக்குது. அதன் அடிப்படையில தான் அங்க ஜிடி நாயுடு அந்த மேம்பாலத்துக்கு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அவரு வந்து அதை விட்டா வேற பேர் இல்லை. இவங்களுக்கு எல்லா பக்கமும் பாருங்க, தமிழ்நாடு முழுக்கவும் கருணாநிதி பேர் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய போராளி, சமூக நீதிக்கான போராளி, சுதந்திர போராட்ட வீரர் இவர் தான். கருணாநிதி ஐயா தான் வீரர். அதனால பஸ் ஸ்டாண்டுக்கு அவர் பேர் தான். இன்னும் நல்ல வேலை நாசாவுக்கு அவர் பேர் வைக்காம போயிட்டாங்க. இவருக்கெல்லாம் மெரினா பீச்சில் இடம் கொடுத்துருக்கிறா பாருங்க. என்ன ஒரு கொடுமை, நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்குது. இவருக்கெல்லாம் கொடுக்கலாமா? தமிழகத்தை, அதாவது இந்தியாலேயே ஊழலுக்காக ஆட்சியை கலைச்சாங்கன்னா அது ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். வேற எந்த ஆட்சியாவது உண்டுங்களா இந்தியாவில்? கிடையவே கிடையாது. லாலு பிரசாத் மேலாம் மாட்டு தீவன உள்ள 1000 கோடி இருந்தது. ஆனா அவரெல்லாம் ஆட்சி கலைக்கல, அப்படியே தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் சிபிஐ கேஸ், தண்டனை, வழக்குன்னு இந்த ஆள் ஆட்சி மட்டும்தான் கலைச்சாங்க. அப்பேற்பட்ட ஆளு வந்து தமிழகத்துல எல்லா இடத்துக்கும் அந்த பேரு. இப்போ கை வச்சிருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேம்பாலத்துல. ஏன் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஈரோடு அமைச்சர் முத்துசாமி என்ன தூங்கிட்டு இருக்கிறாரா? ஏன் எடப்பாடியார் என்ன பண்றாரு, அண்ணாமலை என்ன பண்றீங்க? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? கொண்டு வந்து நாயுடு பேரை வைக்கிறீங்க. அது சாதி இல்லையா? ஜிடி நாயுடுங்கிறது சாதி இல்லையா? அந்த நாயுடு, அவர் நாயுடுவோட குடும்பமே, அவர் மகனே அந்த நாயுடுங்கிற பேர் தவிர்த்துட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். செய்திகள் இப்போ நிறைய வருது பார்க்குறோம். ஜிடி அப்படிங்கிறதோட மட்டும் நிறுத்திக்கிறாங்க, வேற நாயுடுங்கிற சேர்த்துறதில்ல. ஆனால் இவங்க அப்படியே துணிக்கிறாங்க பாருங்க. ஜிடி நாயுடு, மற்றதெல்லாம் தேவேந்திரர், இமாலுவேன் சேர வச்சுட்டு அவர் தேவேந்திரர்.
முத்துராமலிங்க தேவர் வந்து தேவரும் சொல்லக்கூடாது, முத்துராமலிங்க லிங்கம்னு சொல்லணும். 36 அவர் சொத்து எத்தனை ஏக்கரான அப்படியே ஏழையில் கொடுத்தவர். அவரை வந்து முத்துராமன் லிங்கம்னு சொல்லணுமா, இவங்க அப்பாவை கலைஞர்னு சொல்லணுமா? பார்த்துங்க, இசைவாளர் இவர் கலைஞர்னு சொல்லணுமா? அப்போ முத்துராமலிங்க தேவரையோட கலைஞர் கருணாநிதி. வெக்கமா இருக்குது, நாக்கு அறுத்துக்கலாமான் இருக்குது. அந்த ஆள் உயர்ந்தவரா? தீரன் சின்னமலை இந்த நாட்டுக்காக போராடி தூக்குல வாங்கினார். அப்போ கூட இந்த நாட்டு விடுதலையிலிருந்து மாற கிடையாது. அவரை கூட கருணாநிதி உயர்ந்தவரா? இமானுவல் சேகரன் அவருடைய இனத்துக்காக பாடுபட்டார். பூலித்தேவன், எத்தனை வேலு நாச்சியார், எத்தனை எத்தனை சொல்லிக்கிட்டே போகலாம் சுதந்திர போராட்டத்தை ஆகிக்கலாம். அவங்களோட கருணாநிதி உயர்ந்தவரா? அந்த பெயரை சொன்னா கூட தப்பு, நான் கழுவி போயிடும். அவ்வளவு ஒரு கேடுகட்ட பெயரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு முழுக்க வைப்பீங்க. எங்கு கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர்ல கட்டப்பட ஒரு பாலத்துக்கு தீரன் சின்னமலை பேரை வைக்க மாட்டேங்க. இது எவ்வளவு ஒரு குசும்பு, என்ன ஏத்த இருக்கணும் உங்களுக்கெல்லாம். இந்த தேர்தலில் ஓட ஓட விரட்டி அடிச்சு தமிழ்நாட்டுட்டே துரத்தணும் உங்களைய. திருட்டுல ஏறி வந்தீங்க, நாங்க காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து ஆந்திராவுக்கு அனுப்பணும். இவங்களை ஓட ஓட விரட்டி அடிக்கணும் மக்களே. அப்பதான் நானும் நீங்களும் தமிழ. சுயமரியாதைனா இதுதான் சுயமரியாதை, தன்மானமான இதுதான் தன்மானம். அப்பதான் நம்ம தமிழ. இதை சொல்லி இந்த கருணாநிதி குடும்பத்தை தமிழகத்திலே வச்சிருக்கூடாதுன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.